பிரைன் ஸ்டார்ம் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கீவேர்டு ரிசர்ச் வந்து நாங்கள் கூகுள் அட்ஸ்லையும் பண்ணோம், அப்புறம் செம்ரஷ்லையும் பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கீவேர்டே கிடையாது, பெருசாக கீவேர்டு இல்லை, கீவேர்டு இருந்தாலும் பெருசாக வால்யூமும் கிடையாது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஹோம் பேஜில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு அபோட்டர்ஸ்னு ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி, ப்ராடக்ட்ன்ற செக்ஷன்னா ஸோ இங்கே கோர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் கோர்சஸ், அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட், இதுக்கெல்லாம் நம்ம செப்பரேட் பேஜ் கிரியேட் பண்ண வேண்டியதான், வித் பிக்சர் எல்லாம் போட்டு செப்பரேட் பேஜ் கிரியேட் பண்ணி பிளாக் ஒன்று, கான்டாக்டர்ஸ் பேஜ் ஒன்று. ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா. இதை நான் வந்து ஜஸ்ட்டு இப்படி பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜில் வர கீவேர்டு இது தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே வந்து அந்த கீவேர்டுக்கான கண்டென்ட் ஏறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஃப்ளோ என்ன, அந்த வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேர்ட்பிரஸில் தான் வெப்சைட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட சப்டொமைன் இருந்ததுன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ கூட பண்ணுங்கள். ஸோ வேர்ட்பிரஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். தீம் இன்ஸ்டாலேஷன்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கும் இருக்கும். செகண்டு, இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் லோடிங் வெப்சைட்டாக இருக்கும். ஏன்னா வேர்ட்பிரஸ்னாவே ஜென்ரலாக வந்து ஸ்லோ லோடிங்கில் தான் வரும், பிளகின் நிறைய யூஸ் பண்ணுறதுனால. அதனால் வந்து நம்ம ஆஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறோம். இது கூட வந்து நம்ம பிளகின் இன்ஸ்டாலேஷன், இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா எலிமெண்டர் ப்ரோ இது யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எலிமெண்டர் அதை யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோன்றது பெய்டு அது. ஓகே. எலிமெண்டர் அல்டிமேட் ஆட் ஆன், இது ஒரு பிளகின். அடுத்தது நிஞ்சா ஃபார்ம், இதெல்லாம் பிளகின். வாட்ஸ்அப் ஆட் பண்ண போகிறோம் வேர்ட்பிரஸில். நெக்ஸ்ட்டு யோஸ்ட், இது வந்து யோஸ்ட் பிளகின் வந்து எஸ்இஓக்காக. யோஸ்ட் இல்லைன்னா ரேங்க் மேத் எஸ்இஓ, ரெண்டுத்துல எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். ரேங்க் மேத் எஸ்இஓ, ரேங்க் மேத் எஸ்இஓ. ஸோ எக்ஸெட்ரான்னு போட்டுடுறோம். நம்ம வேணும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் இல்லைங்களா, அப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சில பிளகின்ஸ்லாம். ஸோ தீம்னா என்னன்னு தெரியும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட், வெப்சைட் டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா, தீம்னு நம்ம சொல்லுவோம். பிளகின்னா என்னன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கோடிங் யூஸ் பண்ணுவோம். கோடிங் வெப்சைட்டில் இப்போ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம், அதுக்கு கோடிங்கு. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பாப்பப்பு, இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு மாதிரி போகுது இல்லைங்களா, இது எல்லாத்துக்கும் நம்ம கோடிங்கில் தான் பண்ணுவோம். பட் இங்கே வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளகின் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுத்துக்கு ஒரு பிளகின் மாதிரி யூஸ் பண்ணுவோம். எலிமெண்டர் ப்ரோ வந்து பேஜ் பில்டர். ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே மெரன் பால்னு இருக்குது. அதுக்கப்புறம் டெமோ இந்த வெப்சைட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன், இந்த வெப்சைட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெரன் பால் .inன்றது கிளைண்ட் வெப்சைட் தான், இதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அப்பியரன்ஸ் தீம். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதா இருந்தாலும் போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அப்பியரன்ஸ் தீம்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அப்புறம் அப்படியே அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம இன்னும் தீம்னு ஒன்றும் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வேர்ட்பிரஸ், சரிங்களா. இதில் வந்து ஒரு 3 பிளாக் தான் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்ட்பிரஸ் சைட்டு. அதாவது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே 2026 ஒரு டிஃபால்ட் வேர்ட்பிரஸ் தீம் தான் வரும், அதுதான் இது. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், அப்பியரன்ஸ் கீழே இங்கே என்ன மெனு,
தீம், ஃபைல் எடிட்டர் இதெல்லாம் வேணும்னா நம்ம ஏதாவது ஒரு தீமை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இந்த தீம்ல எதுவுமே வராது, புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க போயிட்டு அப்பியரன்ஸ்ல போயிட்டு தீம்ஸ்ன்னு கிளிக் பண்றோம். ஸோ ஒன்ஸ் தீம்ஸ்ன்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பார்த்தீங்கன்னா இங்க வந்து 3 தீம் இருக்கு. பட் ஆட் தீம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்க நிறைய தீம்ஸ் வருது பாருங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்க எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்க வர ப்ரீவியூ வராது நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா. அதை நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, நேரா நான் ப்ரிவியூ போறேன். ப்ரிவியூ கிளிக் பண்ண உடனே இங்க இருக்கிற அவுட்புட்ஸ் மேக்ஸிமம் வராது. ஓகே, இப்போ இது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது இந்த ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த தீம் கூட நீங்க யூஸ் பண்றது இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தீம் கூட நீங்க யூஸ் பண்றது இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்றேன். வேணும்னா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய தீம்ஸ் இருக்கு. ஜென்ரேட் ப்ளஸ் கூட இருக்கு. நான் வந்து ப்ரீவியஸா வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜென்ரேட் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஜென்ரேட் ப்ளஸ்ல என்ன விஷயம்னா ரொம்ப சிம்பிளா பேசிக்கா இருக்கும். ரொம்ப பேசிக்கா இருக்குன்னா ஸ்பீடு வந்து பயங்கரமா இருக்கும். வெப்சைட் ஸ்பீடு பயங்கரமா இருக்கும். நான் வேணா இங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ இதுல ஸ்டார்ட் சைட்னு இருக்கு. நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலயும் தீம்ஸ்லாம் இருக்கு. தீம்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், ரெடிமேடா இருக்கும். அதை எடுத்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து ரெடிமேட் தீம்ஸ் தான். நான் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்றேன். ஸோ உங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அனிமேஷன்லாம் எதுவும் இருக்காது. இப்போ ஸ்லைடர் அனிமேஷன் எதுவுமே இருக்காது. அதனால தான் இந்த சைட் வந்து ஃபாஸ்டா லோட் ஆகுது. இந்த தீம்ஸ் வந்து பாருங்க, அனிமேஷன்ஸ் எதுவும் இருக்காது. பட் ஒரு வெப்சைட்டுக்கான எல்லா ப்ரீமியம் லுக்கும் இதுல இருக்கும். சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே வந்து சம் காஸ்ட் வரும். இது வந்து மொபைல் வியூ. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ப்ரைஸிங் போகிறேன். இது வந்து நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். $149 இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் இல்லை, $46 என்னமோ தான் இருந்தது. ஸோ ஜிபி ப்ரீமியம் அதான் $59 இருக்குது. இது ஜென்ரேட் பிளாக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிளாக் எலமெண்ட்னு ஒன்று பார்த்தோம். அதாவது வந்து ஒரு பிளாக் போஸ்ட் போட்டு அது உள்ள என்னென்னலாம் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை மாதிரி இவங்களே ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட் பிளாக்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? இது ஜென்ரேட் ப்ளஸ். ஆக்சுவலாக வந்து எதுக்கும் போட்டி அதிகமாக இருக்கும்னா ஆஸ்ட்ராக்கும் ஜென்ரேட் ப்ளஸுக்கும் தான் போட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வெப்சைட் ஸ்பீடு தான். பிளாக் வந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. டெய்லி 2 போஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 500-600 போஸ்ட் வந்துடும். அப்போ உங்கள் வெப்சைட்டு லோடிங் இஷ்யூஸ்லாம் வரும். அதுக்கு நம்ம ஜென்ரேட் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து என் வெப்சைட் வந்து வெறும் பிளாகு, நான் எந்த சர்வீஸும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் சர்வீஸும் நான் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் வேணும்னா நீங்கள் ஆஸ்ட்ராக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? அதே நான் ஆஸ்ட்ரா ஓப்பன் பண்ணும்போது நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நான் மறுபடியும் இன்னொரு முறை கூட சொல்லிடுறோம். ஸோ ஆஸ்ட்ரா ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு இருக்கும். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 200+ தீம்ஸ் இருக்குது. ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டா இப்போ பாருங்க, இது டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கு. இங்கே ப்ரீமியம்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம தனியாக வந்து இதுலேயும் வந்து பெய்டு ஆப்ஷன் இருக்கு, ப்ரைஸிங் இருக்கா? இதை வந்து நம்ம பே பண்ணா இதில் உள்ள ஆக்சஸில் உள்ள அதாவது 200+ தீம்ஸ் இருக்கு. நீங்கள் எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை வெப்சைட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கீ கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் கீ இருந்ததுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வெப்சைட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் லைவ் ரிவ்யூ போகிறேன். இதுவுமே கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். நம்ம அனிமேஷன்ஸ் அதாவது ஜேக்வரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜேக்வரினா ஸ்லைடரு, அனிமேஷன், பாப்பப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம எதனா பிளகின் யூஸ் பண்ணலாம். ஸ்பீடு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு பிளகின் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது ஆஸ்ட்ரா தான். ஸோ ஆஸ்ட்ராலே வந்து இருங்க, இதுக்கு கீழே ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு பிளகின் இருக்கு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு பிளகின் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். இதெல்லாம் இன்றைக்கே பண்ணுவோமான்னு தெரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆஸ்ட்ரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ்ட்ரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க.
ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க டிசைன், கஸ்டமைஸ், விட்ஜெட், மெனுன்னு வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த சைட் வந்து இந்த சேஞ்சஸ்க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சது. அதை வந்து ஆஸ்ட்ரா இது இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் வந்து ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால்டு பிளகின். மேபி இதில் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் இருக்குதா நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை. பாருங்க, இதில் லைட் ஸ்பீடு கேட்சின்னு இருக்குது. இது வந்து வெப்சைட் ஸ்பீடுக்காக. இதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆல்ரெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பிளகின் இருக்கா, ஆட் பிளகின் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது இப்போ இங்கே டேரெக்டாக போயிட்டு எலமெண்ட்னு டைப் பண்ணுங்க. ஸோ எலமெண்டர் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். எலமெண்டர் வெப்சைட் பில்டர், மோர் தென் ஜஸ்ட் பேஜ் பில்டர்னு இருக்குது, ஆடான் இருக்குது, எலமெண்டர் ஆடான்னு, ராயல் ஆடான் இருக்குது, எலிமெண்ட்ஸ் கிட்ஸ் இருக்குது, அப்புறமா அல்டிமேட் ஆடான் எலிமெண்டர், ப்ரீமியம் ஆடான். இதெல்லாம் வந்து எலிமெண்டர் தான். பட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் எலிமெண்டர். அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இங்கே நம்மளது என்னென்ன பிளகின் இருக்குன்னு பார்த்துக்குங்க. எலிமெண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரா தீம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன நம்ம பண்ணணும்னா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு ஒன்று பண்ணாதான் இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுவுமே ஒரு பிளகின் தான். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆட் பிளகின் கொடுங்க. ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு வரும். ஸோ ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னா நம்ம இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். இதை இன்ஸ்டால் கொடுங்க, அதுக்கப்புறமா ஆக்டிவேட் கொடுங்க.
ஸோ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் நீங்கள் போட்டதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இங்கே கெட் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் வேணாம், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது வரையும் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக பாருங்க. தெரியலங்க, திரும்ப காட்டுங்க. இருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் அது, எதுவும் பண்ணாதீங்க அப்படியே. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமாங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஓகே, இங்க கெட் ஸ்டார்டட் இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே டேரக்டா இந்த ஸ்டெப் வரும். செட்டிங் டீஆக்டிவேட் அண்ட் எலிமினேட் ஸ்டார்டர் வந்துட்டு ஆக்டிவேட் டீலீட் ரெண்டு ஆப்ஷன். ஆக்டிவேட் பண்ணுங்க. பிளகின் கீழே தானே வருது, ஆக்டிவேட் பண்ணுங்க. நான் திரும்ப பின்னாடி போறேன். சரி, நீங்க டைரக்டா அப்படியும் போகலாம், இல்லை ஆஸ்டா கிளிக் பண்ணிட்டு. பட் அது என்னன்னா, இங்க ஆஸ்டா கிளிக் பண்ணீங்கன்னா அப்கிரேடு கேட்பாங்க. அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஸ்டால உள்ள சம் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபீச்சர்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன் அப்புறமா. ஸோ மறுபடியும் வந்து நான் பிளகின்ஸ் போறேன். கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே எனக்கு டேரக்டா உள்ள போயிடுச்சு. நம்ம டெம்ப்ளேட் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டேரக்டா உள்ள போயிடுச்சு. இங்க நான் எது வேணா சூஸ். சரிங்க, நான் வரேன். ஓகே, வரேங்க. ஸோ இங்க டேரக்டா நான் உள்ள வந்துட்டேன். பட் இங்க வந்து ஆல் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து பாப்புலர் அண்ட் லேட்டஸ்ட்னு இருக்குது. இப்போ பாருங்க, இதுல வந்து நம்ம எதை வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ப்ரீமியமா இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரீமியம்னா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நான் பேக் வரேன். இந்த ஸ்டெப் வந்திருக்கா பாருங்க உங்களுக்கு. ஓகே, இந்த ஸ்டெப் இருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னோட இதை முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு இருக்குன்னா, உங்களுக்கு பிளாக் எடிட்டர்ல வெப்சைட் வேணுமா, இல்லைன்னா எலிமெண்டர்ல பில்ட் பண்ணுமா? எலிமெண்டர்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பேஜ் பில்டர். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன்ல நம்ம வெப்சைட் வந்து பேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா எலிமெண்டர்னு கிளிக் பண்றேன். ஸோ எலிமெண்ட்னு கிளிக் பண்ண உடனே இங்க எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் வெப்சைட் வருது. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இப்போ இங்க நிறைய தீம்ஸ் இருக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். பட் இங்க ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதுங்களா? இங்க ப்ரீமியம் இருக்கு. அதை மட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ பிஸ்னஸ்ல ஏஜென்சியா, உங்க பிஸ்னஸ் ஏஜென்சி, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அண்ட் அது க்ளோஸ் பண்ணுங்க.
ஸோ இப்போ பாருங்க இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே ஈவன் பெட்ஸுக்கு கூட வெப்சைட் இருக்கு பாருங்க. பட் இது எல்லாமே ப்ரீமியம், இதுவும் ப்ரீமியம், இதுவும் ப்ரீமியம். இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் ஆல் அப்படின்ற கேட்டகரியில் போனால் இத்தனை வரும். இதில் நான் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணி பார்க்கணும், அதை வந்து கிளிக் பண்ணி எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரீமியமாக அதை ப்ரிவியூ மாதிரி பார்க்கணுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தீம் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணலாம். பட் என்னோட உங்களுக்கு குயிக்காக நீங்கள் வெப்சைட்டை குயிக்காக முடிக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த ஹெட்டர் ப்ராப்பராக இருக்குதா, அதே மாதிரி உள்ள ஃபூட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதை நம்ம தனியாகவும் பில்டு பண்ணலாம். பட் இது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் குயிக்காக வெப்சைட்டை கடற்கடன்னு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். திரும்ப போயிட்டு இதை செக் பண்ணுறேன். இதை செக் பண்ணிவிட்டு இதுவுமே பாருங்கள், இங்கே வந்து லோகோ இருக்குது, ரைட் சைடில் மெனு இருக்குது, ப்ராப்பராக ஒரு ஃபோன் நம்பர் பட்டன் இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்சைடில் என்ன வேணால் மாற்றிக்கலாம், எதை வேணால் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இதுவுமே ஃபூட்டர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் சப்டொமைனில் தான் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடிக்கணும்னா இந்த ஹெட்டர் பார்ட் லெஃப்ட் சைடில் லோகோ, ரைட் சைடில் கிளியராக மெனு, ஒரு ஃபோன் நம்பர், அதே மாதிரி ஒரு பேனர் மாதிரி ஒரு பிளேஸ், அதாவது ஃபோட்டோ, அப்புறம் கீழே ஃபூட்டர் வந்து 4 காலம்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கிளியராக. இந்த மாதிரி தீம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். இங்கே சென்டரில் இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். பட் இப்போதைக்கு தீமை சூஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜுக்கு எப்படி எலிமெண்ட் யூஸ் பண்ணி பேஜ் பில்டு பண்ணுறதுன்னு அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லுங்க? வெளியில வந்திருக்காருங்க, நீங்க வந்திருப்பீங்க, என்ன பண்ணீங்க? நான் ஒரு வெப்சைட் இது ஓபன் பண்ணேன். க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஒன்ஸ் நீங்கள் தீம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட செலக்ட் டெம்ப்ளேட்டோட நேம் இருக்கும், கஸ்டமைஸ் ஆட் யுவர் ஓன் லோகோ, சேஞ்ச் கலர் அண்ட் ஃபாண்ட்னு இருக்கு. இங்கே வந்து நான் லோகோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லோகோ வந்து இருங்க ஒரு நிமிஷம். ஸோ லோகோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்லோட் லோகோ. நல்லா பார்த்துக்கங்க, மீடியா லைப்ரரிலாம் எதுவுமே கிடையாது, நான் இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே லோகோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஆல்ட் டெக்ஸ்ட்லாம் கொடுங்க. நம்ம வெப்சைட் பண்ணும்போதே ஆன் பேஜஸையும் சேர்த்தே தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போதைக்கு வெப்சைட் டிசைன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க, அவ்வளோதான். செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே லோகோ வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வரேன். இப்போ லோகோ பாருங்கள், இந்த வெப்சைட்டோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டு பிங்க் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. வேணால் நம்ம இதோட கலரும் இந்த லோகோவோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்படியே இருக்கட்டும், இது செப்பரேட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை மட்டும் ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லா தெரியும். பட் இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் பேர்னு இருக்குது. இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து குளோபல்னு சொல்லுவாங்க. குளோபல்னால் இந்த சைட்டு ஃபுல்லாக இது அப்ளை ஆகும். வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் இருக்கோ, நீங்கள் எத்தனை பேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகும். ஓகே, நான் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள்,
இந்த மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே கூட அப்ளை ஆகும். இதில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ அதே விட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டு. இதை வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கலர் பேலட்டு. இதுனா என்னன்னா இந்த வெப்சைட்டோட கலர் என்னவா இருக்குது? இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா, லைட்டாக க்ரீன் ஷேடில் தான் இருக்குது. இதை நான் ரெட் கலரில் மாற்றிட்டா இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெட் வேணுன்னா ரெட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணான்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிடும். இது தாண்டியே நமக்கு கலர் வைக்கணும். எது? தாண்டியே இல்லை இல்லை, இவ்வளோதான் இருக்குது ஆப்ஷன். இது வந்து குளோபல் கலர்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் ஃபுல்லாக அப்ளை ஆகும். பட் இண்டிவிஜுவலாக நம்ம வேறு வேறு கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக இப்போ இந்த பட்டனுக்கு வேறு கலர் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? நான் அப்படியே இல்லை அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் தான் போகணும். இப்போ இல்லை, இது வந்து சைட்டுக்குள்ளே தான் போகிறோம். இப்போ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே இந்த பேஜ் வருதா பாருங்க உங்களுக்கு. இந்த பேஜ் எல்லாருக்கும் வந்துருச்சா? இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுங்க. பேஜ் பில்டர் ஆல்ரெடி செலக்டரில் தான் இருக்குது. கான்டாக்ட் ஃபார்ம் செலக்டரில் இருக்குது. வேற என்ன இருக்குது? இ காமர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பிளகின் தான், வேணுமான்னு கேட்குறாங்க. வெப்சைட், இமெயில் அண்ட் எஸ்எம்என்டிபி இது வந்து இமெயில் பிளகின்ஸு. அப்புறமா ஃப்ரீ லைவ் சாட் இதெல்லாம் வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தீம் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஃபீச்சர்ஸ் வரும். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து the following plugins will be installed and activated for the selected featuresனு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது நம்ம சைட்டில். வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்கிப் த ஸ்டெப், இல்லைன்னா கண்டினியூ எது வேணால் கொடுக்கலாம். ஓகே, ஆமாம். லைட் சாட்னா சேட் பாட் கிடையாது. சேட் பாட் வேறு. சேட் பாட்னா நீங்கள் யாருன்னா மெசேஜ் பண்ணால் அது ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும் பாருங்க, அது சேட் பாட். அது அப்புறம் வேறு பிளகின் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். பட் அது வேறு, இது வேறு. ஓகேங்களா? ஸ்கிப் கொடுக்கலாம். நான் ஸ்கிப்பே கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்தது ஒன்று. ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. எது வேணாம் அது வேணால் நம்ம திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். மெரன் பல் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட்னு இருக்குது. கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் டைம். ஸோ அவ்வளோதான். இப்போ வியூ யுவர் வெப்சைட்டு. ஓகேங்களா? சைட் வியூ போங்க. இது இப்போ நீட்டாக வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்துருச்சா உங்களுக்கு சைட்டு? எல்லாம் 2 டைம் வருதா? நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு ஹோம் அபோட்டஸ்லாம் கிரியேட் பண்ணீங்க இல்லைங்களா,
அதை வந்து தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, அதுவும் சேர்ந்தே வந்திருக்கும். ஏன்னா இதில் ஆல்ரெடி ஒரு ஹோம் அப்போட்டஸ் இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணியிருப்பீங்களா ஹோம் அப்போட்டஸ், ரெண்டுமே வந்திருக்கும். நீங்கள் எதுன்னு பார்த்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படி பார்க்கறதுனா, நேராக பேஜுக்குள்ளே போங்க. பேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பேஜை கிளிக் பண்ணி பாருங்கள், எது ஒரிஜினலாக இருக்குது, எது தீம்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். இப்போ பேஜ் போகிறீங்களா, ஆல் பேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் எதுவுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணல, எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனாலுமே எனக்கு பாருங்க இங்கே ஒரு பேஜ் வருதா பாருங்க, டிராஃப்டில் தான் நான் போட்டேன். நான் அன்றைக்கே இதை சொன்னேன், டிராஃப்டில் போடுங்க, இல்லைனா அது வந்து நீங்கள் தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதுவும் சேர்ந்தே வரும் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பண்ண இதுக்கு முன்னாடி தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். சார் நானும் அந்த பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ண தான் செஞ்சிருந்தேன். ஆனா எனக்கு அந்த மாதிரில எதுவுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பாருங்க எத்தனை ஹோம் பேஜ் இருக்குது, எத்தனை அபோட்டஸ் பேஜ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் பேஜஸ்க்கு போயிட்டு. இதுதான் சார் சொல்றேன். அது பேஜஸா போஸ்டா, நல்லா பாருங்க, பேஜஸா போஸ்டா நல்லா பாருங்க. அது பேஜஸும் இல்லைங்க, நீ அது பேஜஸா போஸ்டான்னு பாருங்க. பேஜஸ் தானே, இதுல எல்லாம் ரெண்டு ரெண்டா வந்திருக்கா பாருங்க, ஹோம் அபோட்டஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஆன் பேஜ் எஸ்இஓன்னு ஒன்று இருக்கு. ஆன் பேஜ் எஸ்இஓவை கற்றுக்கிட்டு நீங்கள் வெப்சைட் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, உங்கள் வெப்சைட்டை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட வெப்சைட்டை கொடுத்துடலாம். ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன? இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு தீம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த தீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிருக்கு. ஆமாம், இங்கே வாங்க, இந்த பேஜ் இருக்கா, இருங்க வரேன். ஸோ ஆன் பேஜ்னா என்னன்னா, நல்லா பாருங்க, நம்ம கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ உங்களோட காம்படிட்டிவ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக கீவேர்டு இருக்கும், இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க, டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இதை தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுதான் யோஸ்ட் எஸ்இஓ பிளகின். ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் யோஸ்ட் எஸ்இஓ பிளகின். இது வந்து எஸ்இஓக்காக நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக இங்கே போயிட்டு பிளகின் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டால்டு பிளகின் இல்லைனா ஆட் பிளகின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சர்ச் பார் இருக்கா,
ஆன் பேஜுக்கு முன்னாடி நம்ம யோஸ்ட் எஸ்இஓ பிளகின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போயிட்டு யோஸ்ட் எஸ்இஓன்னு போடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளகின் வரும். பாருங்க பாருங்க, யோஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரேங்க் மேத்தும் யூஸ் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான். நான் வேணா ரேங்க் மேத்து இன்னொரு கிளாஸ்ல நான் சொல்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்புறம் பாருங்க, ஆல் இன் ஒன் எஸ்இஓ. இதில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் நீங்கள் யோஸ்ட் எஸ்இஓவை யூஸ் பண்ணலாம். யோஸ்ட் எஸ்இஓவை இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆன் பேஜ் எஸ்இஓனா என்னன்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சைட் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த தீமில் உள்ள ஆப்ஷனும் பாருங்கள். புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி காமிக்கணும் எனக்கு. ஓகே, புதுசாக ஒரு பேஜ், ஏன்னா இது தீம் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி காட்டணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இப்போ நம்ம வெப்சைட் பண்ணுவோம், கண்டென்ட்லாம் எதுவும் எல்லாம் பண்ணுவோம், பட் ஆன் பேஜோட பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் ரெண்டுமே ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்இஓவில் ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஆன் பேஜ் எஸ்இஓ, இன்னொன்று ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ இது என்னன்னா, ஆன் பேஜ்ன்றது நம்ம வெப்சைட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது கூகுளுக்காக, யூசருக்காக. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆப்டிமைசேஷன், அப்புறமா வந்து யூசருக்காகவும் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கூகுளில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? கூகுளில் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணுவோம். இதான் ப்ரொசீஜர். அது என்ன சார் ஆன் பேஜ் எஸ்இஓன்றீங்க, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்றீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓனா இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறது, ஒரு இடம் பார்த்துட்டீங்க, அதுக்கான மெட்டீரியல்லாம் வந்துருச்சு, ஷோரூம்க்கான மெட்டீரியல். இமிடியேட்டாக போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அரேஞ்ச் பண்ணிட்டு
அரேஞ்ச் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணும். என்ட்ரன்ஸ் எது எது எங்கெங்க இருக்குன்னு நிறைய பிளானிங் இருக்கு. அதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. வெப்சைட்டுக்குள்ள நம்ம கண்டென்ட் எழுதணும், அந்த கண்டென்ட்ல கீவேர்டு இருக்கணும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, ப்ராப்பராக பேஜ் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே ஆன் பேஜில் வந்துடும். அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கூகுளில் அந்த வெப்சைட்டை சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓன்னு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆன் பேஜ் எஸ்இஓ என்ற ஸ்டேஜில் இருக்கோம். இன்னும் வெப்சைட்டே பண்ணல, கண்டென்ட்டும் எழுதலை. பட் நீங்கள் கண்டென்ட் எழுதும் போதே, வெப்சைட் டிசைன் பண்ணும்போது இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ நாலேஜோட நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓனா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் இண்டிவிஜுவல் பேஜஸ் ஆஃப் கண்டென்ட். ஏன் இண்டிவிஜுவல் பேஜஸ் ஆஃப் கண்டென்ட்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கீவேர்டு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு பேஜுக்கும் கீவேர்டு ரிசர்ச் பண்ணோம், கரெக்டுங்களா? ஹோம் பேஜ், அப்புறமா சர்வீசஸ் பேஜஸ் எல்லாத்துக்குமே கீவேர்டு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் அபவுட் அஸ் பேஜ், கான்டாக்ட் அஸ் பேஜ், இது ரெண்டுத்துக்குமே யாரும் கீவேர்டு போட மாட்டாங்க. அது வந்து ஜென்ரலான ஒரு பேஜ், கம்பெனி இன்ஃபர்மேஷனுக்கான பேஜ். புரியுதா? அந்த 2 பேஜ் தவிர மீது எல்லாத்துலையும் நம்ம கீவேர்டு ஆட் பண்ண தான் போகிறோம், கீவேர்டை டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இண்டிவிஜுவல் பேஜஸாக, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேஜுமே நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து பண்ணணும். ஸோ டு ரேங்க் பெட்டர், இதுக்காக தான் நம்ம ஆன் பேஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன் பேஜ்ன்றது வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுறது, வெப்சைட்டை அந்த ரேங்கிங்காக ரெடி பண்ணுறது. ஆஃப் பேஜ்ன்றது நம்ம அந்த வெப்சைட்டை ப்ரமோஷன் பண்ணுறது, லிங்க் எல்லா இடத்துலையும் போய் லிங்க் கொடுத்து பேக் லிங்க்லாம் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, நான் அப்படியே கீழே வரேன். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் இருக்குது. இது இன்னைக்கு நான் வந்து தியரிட்டிக்கலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வெப்சைட் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபார்ம் கீவேர்ட் ரிசர்ச் டு ஃபைண்ட் த டாப் கீவேர்ட்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், கீவேர்ட் ரிசர்ச் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு. ஸோ ஆன் பேஜ் ஸ்டார்ட் வித் ஃபைண்டிங் த பெஸ்ட் கீவேர்டு ஃபார் அ பர்டிகுலர் பேஜ் ஆஃப் கண்டென்ட். ஒரு பேஜுக்கும் நம்ம இந்த கீவேர்டு தான் டார்கெட் பண்ணுறோம் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன் பேஜ் பண்ண முடியும், அந்த பேஜை ரேங்கே பண்ண முடியும். அது தெரியாமல் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது. அதாவது வந்து பேஸ்மெண்ட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ த பெஸ்ட் கீவேர்டு இஸ் ஃப்ரேஸ் டைம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி, இதை வந்து அப்புறமா படிச்சு பாருங்க. ஓகே, அடுத்தது சூஸ் ஒன் பிரைமரி கீவேர்டு. இதை நம்ம எல்லா பேஜுக்கும் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு பிரைமரி கீவேர்டு, ஹோம் பேஜுக்கு ஒரு பிரைமரி கீவேர்டு, சர்வீஸ் பேஜுக்கு ஒரு பிரைமரி கீவேர்டு பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு நம்ம பிரைமரி கீவேர்டு சூஸ் பண்ணுறோன்னா, இங்கே பாருங்க, நான் வந்து இந்த பேஜ் கிளிக் பண்ணுறேன், இதுதான் பிரைமரி கீவேர்டு. கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர், இதுதான் பிரைமரி கீவேர்டு. அதே கீவேர்டு தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர். ஓகேங்களா? அதே கீவேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர். அப்போ இதுதான் என்னோட பிரைமரி கீவேர்டு, அதாவது இந்த பேஜுக்கு இதுதான் மெயின் கீவேர்டு. இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஸோ ஒன்ஸ் சூஸ் யுவர் கீவேர்டு அசைன் டு ஒன் பேஜ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் யுவர் சைட். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன், ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சும் பார்த்துடலாம். ஓகே, மேக் ஷூர் த பிரைமரி கீவேர்டு இஸ் நாட் அசைன்ட் டு அனதர் பீஸ் ஆஃப் கண்டென்ட். அதாவது வந்து இது என்னன்னா, இது வந்து ஒரு எரர். இப்போ இந்த இடத்துல நான் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டேன்னு வைங்க, இதே கீவேர்டை இன்னொரு இடத்துல நான் போடக்கூடாது. ஆக்சுவலாக இதிலே இந்த பேஜ்லேயே பாருங்க, இங்கே என்ன கீவேர்டு நான் போட்டிருக்கேன், கோர்ஸ் இன் பெங்களூர் போட்டிருக்கேன். அப்படியே கீழே வந்தா இங்க இன்னொரு பேஜ் இருக்கு, கிளிக் பண்ணி இங்க போறேன். இது வந்து காம்போ கோர்ஸ் நீங்க போட்டிருக்காங்க, இது வந்து டெவலப்பர் போட்டிருக்காங்க, நான் கொடுக்கல, நான் கொடுத்த சைட் ஸ்ட்ரக்சர் வேற. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமைஸ் யுவர் லேர்னிங், அதாவது வந்து மாஸ்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் இன் ஒன் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தா இப்போ இந்த 3மே நீங்க படிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பேஜில் நான் சப்போஸ் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் பெங்களூர்னு கொடுத்துட்டுன்னு வைங்களேன். அப்போ இந்த பேஜிலும் நான் அந்த கீவேர்டு போட்டு, இந்த பேஜிலும் நான் அந்த கீவேர்டு போட்டால் கூகுள் எதை ரேங்க் பண்ணும்? கூகுள் வந்து கண்டென்ட்டு கீவேர்டை வச்சு தான் ரேங்க் பண்ணுது. இந்த பேஜிலும் சேம் கீவேர்டை நான் போட்டிருக்கேன், இந்த பேஜிலும் நான் சேம் கீவேர்டு போட்டிருக்கேன்னா கூகுள் எதை ரேங்க் பண்ணும்? இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எதில் நல்ல கண்டென்ட் இருக்குதோ அதை தான் ரேங்க் பண்ணும். அப்போ இன்னொன்று என்ன பண்ணும்? இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஹைட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா?
ஸோ அதுதான் இப்போ விஷயமே. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த பேஜ் இருக்குதா, இந்த வெப்சைட் இருக்குதா, இதில் நான் கோர்சஸ்ன்னு போகிறேன். கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இந்த யூஆர்எல் நல்லா பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர்னு இருக்குது. இதை நான் காப்பி பண்ணுறேன். நம்மளோட வெப்சைட்டில் ஒரு பேஜ் இருக்குதுன்னா அந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகணும். இண்டெக்ஸ் ஆனதான் நம்ம எஸ்இஓ ரேங்கிங் பண்ண முடியும். செகண்டு கூகுளால் ரன் பண்ண முடியும். இண்டெக்ஸ் தான் கூகுளில் இருக்கிறது, ஆல்ரெடி இருக்கணும், அதான் இண்டெக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போயிட்டு இது இண்டெக்ஸ் ஆயிருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அமேஸ் இன்ஸ்டியூட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர், எக்ஸாக்டா எனக்கு இந்த பேஜ் இங்கே வருதான்னு பார்க்கலாம். இந்த பேஜ் இங்கே வருதா? ஓகேங்களா? அப்போ இது ஒரு பேஜ் ஆச்சா? இங்கே இன்னொன்று வருது பாருங்க, இது ஒரு பேஜ் ஆச்சா? நல்லா பாருங்க, இது வேற மாதிரி இருக்கு, டிசைன் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, அதே பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி இருக்கு. இங்க ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான், அதாவது வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் சேஞ்ச். நல்லா பாருங்க, இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரே ஒரு லெட்டர் தான் சேஞ்சஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா, கெனாபிலைசேஷன் இஷ்யூன்னு ஒன்று இருக்கு. டெக்னிக்கலாக கெனாபிலைசேஷன் இஷ்யூனா ரெண்டு ஒரே பேஜ், ரெண்டு ஒரே டார்கெட் கீவேர்டு, ரெண்டு ஒரே மீனிங் தான். அப்போ கூகுள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு எதில் நல்ல கண்டென்ட் இருக்குதோ அதை ரேங்க் பண்ணி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஹைட் பண்ணிவிடும். கூகுளை ஹைட் பண்ணினா காட்டாது யாருக்குமே. இதுதான் கெனாபிலைசேஷன் இஷ்யூ. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? இதில் ரெண்டுத்துல எதில் கண்டென்ட் நல்லா இருக்கோ அந்த கண்டென்ட் ரேங்க் ஆகும். ஸோ இங்கே நான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக் ஷோர் த பிரைமரி கீவேர்ட் இஸ் நாட் அசைன் டு அனதர் பீஸ் ஆஃப் கண்டென்ட். ஓகேவா? இஃப் யூ அசைன் த சேம் கண்டென்ட் டு மோர் தென் ஒன் பேஜ், நீங்கள் இன்னொரு பேஜுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கீவேர்டு கெனாபிலைசேஷன் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? மேபி நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேஜ் வச்சிருக்கலாம், அதே கண்டென்ட் அதே கீவேர்டு இன்னொரு பேஜில் டார்கெட் பண்ணுறீங்கன்னா எந்த பேஜில் கண்டென்ட் நல்லா இருக்குதோ அதை தான் ரேங்க் பண்ணணும். இல்லை இது இம்பார்ட்டன்ட் பேஜ்ப்பா, இதை தான் ரேங்க் பண்ணணும், அது கூகுளுக்கு தெரியாது. எந்த பேஜில் கண்டென்ட் நல்லா இருக்கோ அதை ரேங்க் பண்ணிடும். இது வந்து யாருக்கு வந்து இதாக ப்ராப்ளமாக இருக்குன்னா, இப்போ காமர்ஸ் வச்சுருப்பாங்க, ரெண்டு ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நிறைய பிளாக் எழுதுறாங்க, ஹெல்த் நியூஸ் பற்றி நிறைய எழுதிட்டே இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக கெனாபிலைசேஷன் இஷ்யூ வரும். இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நிறைய டூல் இருக்குது. இப்போ நீங்கள் 100 பிளாக் எழுதிட்டீங்க, இந்த 100 பிளாக்ல நான் வித்தியாசமாக எழுதணும், அந்த 100 பிளாக் எழுதிட்டேன், அந்த டைட்டில் இல்லாமல் நான் வித்தியாசமாக எழுதணும்னா நீங்கள் டூலில் போட்டு செக் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாக் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும் அப்படின்னு எடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக் எடுத்து எழுதிக்கலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் ஆன் பேஜ் டாஸ்க் தான். அதாவது ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு, ஒரு வெப்சைட் கூகுள் ஆட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆன் பேஜ் இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க சைட் இருக்குது கிரேசி பெட் பாயிண்ட்ஸ், நல்லா நீங்களே பாருங்க இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பாருங்க. பொது சைட் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ கிரேசி பெட் பாயிண்ட்னு இருக்குது. இவங்களோட கீவேர்ட்ஸ் என்ன, டாக் ஃபார் சேல் இன் பெங்களூர், பெஸ்ட் டாக் சேல் இன் பெங்களூர், டாக் சேல் நியர் மீ, அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இது எதனா இருக்குதா பாருங்க. ஹெட்லைன்ல இல்லை, கரெக்டுங்களா? ஹெட்லைன்ல இருக்கணும் கண்டிப்பாக, அடுத்தடுத்த பாயிண்ட் அதான் வரும். ஹெட்லைன்ல இல்லை. சரி, இந்த இமேஜுக்கு எதனா கீவேர்டு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். டாய் பாடல்னு இருக்கு, இது வந்து ஒரு நாயோட பேர் தான், இது வந்து கீவேர்டு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க ஏதாவது கீவேர்டு இருக்கா பாருங்க, எந்த கீவேர்டும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பப்பீஸ்ன்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு, இது கீவேர்டு கிடையாது. பப்பீஸ்ன்றது ஒரு வேர்டு தான். அடுத்தது நம்ம அப்படியே கீழே வரும், இது எல்லாமே வந்து அதாவது பப்பியோட நேம்ஸ். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு அக்செப்டட். நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணும்போது இந்த பப்பீஸ்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நம்ம கூகுள் ஆட்ல மென்ஷன் பண்ணும்போது வெப்சைட்லேயும் இது இருந்ததுன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கரண்ட்லி சர்விங் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அண்ட் மோர்னு இருக்கு. இங்கே ஏதாவது கீவேர்டு இருக்கா பாருங்க. நம்ம கீவேர்டு ரிசர்ச் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பிகினிங்ல, அந்த கீவேர்டு இங்கே எங்கன்னா இருக்கா? இல்லை. ஓகேங்களா? இங்கே இருக்கா? இல்லை. ஸோ மச் மோர் தென் மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கு, இங்கே ஏதாவது இருக்கா பாருங்க. சிம்பிளா நான் F1 போடுறேன், எக்ஸாக்டா நம்மளுக்கு கீவேர்டு இருக்கா நல்லா பாருங்க. பெங்களூருன்ற வேர்டு இருக்கு, கீவேர்டு இருக்கா? எங்கேயுமே இல்லை.
இப்போ இந்த வெப்சைட்டை நான் எடுத்து போயிட்டு கூகுள் ஆட் ரன் பண்ணா கூகுள் ஆட் என்ன திங்க் பண்ணும் தெரியுமா? என்ன இது இவங்க இந்த கீவேர்ட்லாம் போட்டு ரேங்க் பண்றாங்க, பட் இந்த கீவேர்டுக்கான வெப்சைட்டே இது இல்லை அப்படின்னு என்ன பண்ணும்னா, ஒன்று அமௌண்ட்டை ஜாஸ்தி எடுத்துக்கும். கூகுள் ஆட் ரன் பண்ணும்போது அமௌண்ட்டை ஜாஸ்தி எடுத்துக்கும், இல்லைன்னா இந்த ஆடை காட்டாது. இந்த ரெண்டு ப்ராப்ளமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டு பாருங்க. நாங்கள் ஆட் ரன் பண்ணும்போது ஹை அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதனால தான் நம்ம ஆன் பேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும். சார் அப்படின்னா சார் ஆன் பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். பாருங்க, இருங்க நான் செக் பண்ணுறேங்க. நான் கீவேர்ட் ரிசர்ச்னு போடுறேன். இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். கீவேர்ட் ரிசர்ச்னு போட்டோடனே செம்ரஷ் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுது. செம்ரஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாப்புலரான ஒரு டூலு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் தான் ரேங்க் ஆகுது. பாருங்க, இது எல்லாமே டூல்ஸ் தான். செம்ரஷ் மாதிரி எல்லாமே டூல்ஸ் தான். பாருங்க, business.google.com. இது ஏன் ரேங்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்களாம் ஹை அத்தாரிட்டியில் இருக்காங்க, அதனால இவங்க தான் ரேங்க் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தா இங்க ஒருத்தரோட வெப்சைட் இருக்கு, நான் அதை காட்டுறேன். இந்த வெப்சைட் ஆக்சுவலாக இது வந்து டாப் 3ல இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ 20th பிளேஸ்ல வந்துருச்சு. இப்போ பாருங்க, இது ஒரு வெப்சைட்டு, பேக்லிங்கோன்னு ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் ஆன் பேஜ் எஸ்இஓ பற்றி நிறைய விஷயம் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹவு டு ஃபைண்ட் கீவேர்ட்ஸ் தட் ஆக்சுவலி டிரைவ் ரிசல்ட்னு இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் டைட்டில். இப்படியே கீழே வந்தால் நல்லா பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ கண்டென்ட் எழுதியிருக்காங்கன்னு? பாருங்க, இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ரேங்க் ஆகுதுன்னா ஆன் பேஜ் மூலயமா தான் ரேங்க் ஆகுது. அது எப்படி சார் ஆன் பேஜ் மூலயமானா, இங்கே நல்லா பாருங்க, நிறைய இவங்களோட பேஜஸ்க்கே இங்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இல்லைன்னா வேற ஏதோ வெப்சைட்டாக இருக்கும். நிறைய லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க, செம்ரஷ் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். வெறும் ஆன் பேஜ் மட்டுமே வச்சு நம்மளால ரேங்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். செம்ரஷ் கொடுத்துருக்காங்க, இது வந்து அவுட் பவுண்ட் லிங்க்கு, இது வந்து இன்பவுண்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் கீழே அப்படியே மேலே போகிறேன். இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை லிங்க் பாருங்க ஒரு பேஜுக்கு. பாருங்க, இங்கே இருந்து பேக்லிங்கோ.காம்க்கு, இங்கே இருந்து இவங்களோட சைட்டுக்கு எத்தனை பேக்லிங்கோ.காம் இந்த பேஜுக்கு, அதாவது இந்த பிளாக் போஸ்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் இன்டர்னல் லிங்கிங்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஆன் பேஜ் தான். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, அப்படியே கீழே வரேன். இதுவுமே ஒரு பெரிய டாபிக், தெரியுதுங்களா? பாருங்க, லாங்கா போயிட்டே இருக்கு. அப்ப டாக் சேல் இருக்கு, அதாவது டாகை பத்தி அவங்க இந்த மாதிரி லாங் போஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு போஸ்ட்ல இருந்து, அதை வந்து இங்க நான் ஃபர்ஸ்ட் பிளாக் போஸ்ட் எழுதுறேன். இது வந்து ஒரு 6000 வேர்ட்ஸுக்கு நான் பெரிய போஸ்டா எழுதுறேன். பாருங்க, லென்த் முக்கியம் கிடையாது, லென்த்தும் முக்கியம். அது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இன்ஃபர்மேட்டிவா தரீங்கன்றது முக்கியம். ஏன்னா இப்போ யாருமே கண்டென்ட் படிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ரேராக தான் வந்து படிக்கிறாங்க. எல்லாம் வீடியோஸ்க்கு மாறிட்டாங்க, எல்லாம் வீடியோ தான் சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்ம எழுதும்போது அதை எங்கேஜிங்காக எழுதணும், போர் அடிக்காம எழுதணும். இப்போ இந்த கண்டென்ட்டை நல்லா பாருங்க, இதுவுமே ஆன் பேஜ் தான். கண்டென்ட் எழுதுறீங்க பாருங்க, அதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். இப்போ இந்த செக்ஷன் மட்டும் பாருங்க. ஃபைனலி கிளிக் த ஆட் காப்பீஸ் tab. This reveals your competitor's actual ad copy, giving you inside look at exactly what messaging is attracting clicks and conversion in your industry. ரொம்ப சிம்பிளா புரியுதா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடே இல்லை தானே? அந்த வார்த்தையெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியுது. இதுவுமே ஆன் பேஜ் தான், இதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். இதுக்கு பேர் ரீடபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் உள்ள வந்தாங்கன்னா எவ்வளோ ஈஸியா புரியுது அந்த கண்டென்ட், இதுதான் ரீடபிலிட்டி. அது புரியவே இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற பேஜுக்கு வேற வெப்சைட்டுக்கு ஜம்ப் ஆவாங்க. கூகுள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வரும். ஒருத்தங்க வராங்க, 30 செகண்ட்ல வெளியே போயிட்டாங்க. ஒருத்தங்க வராங்க, இன்னொரு வெப்சைட்டுக்கு போறாங்க, அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸா அந்த சைட்டுக்குள்ளே இருக்காங்க. ரெண்டுத்துல எது கூகுள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஏன்? பிகாஸ் கூகுள் என்ன ஜட்ஜ் பண்ணோம், அப்போ இந்த கீவேர்டுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருக்காங்க, இந்த வெப்சைட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த வெப்சைட் தான் யூசருக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப என்ன பண்ணும், இந்த வெப்சைட் வந்து மேலே வைக்கும். கூகுளோட வேலை என்ன?
எது கரெக்டான கோரி, அந்த கோரிக்கான கண்டென்ட் எந்த வெப்சைட்ல இருக்கோ அதை தூக்கி வந்து மேலே வைக்கிறது தான் கூகுளோட வேலை. புரியுதுங்களா? இதுவுமே வந்து ஆன் பேஜ் டாஸ்க் தான். நீங்க கூகுள் ஆட் ரன் பண்ணாலும் சரி, எஸ்இஓ பண்ணாலும் சரி, இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்மளோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் பிளாக் போறேன். பிளாக் போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று கிளிக் பண்றேன். ஏதோ ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே வரேன். கீழே வந்தோடனே இங்க நிறைய லிங்க் இருக்குது. இது வந்து வெறும் URL தான் பேஸ்ட் பண்ணிக்கும், லிங்க் கொடுக்கல. வேற எதெல்லாம் போச்சு. இப்போ நான் ஹோம் பேஜே போறேன். ஹோம் பேஜ் போயிட்டு இங்க நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணா எங்க போகுது பாருங்க, விக்கிபீடியா போகுது. இது ஒரு லிங்க், இது எக்ஸ்டர்னல் லிங்கிங். அதே மாதிரி நான் வந்து அதர் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ணா எங்க போகுது தெரியுதுங்களா? நம்ம வெப்சைட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ்ன்றது ரிலவெண்ட் டு ஹோம் பேஜ். அதாவது ஹோம் பேஜ்ல இருந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹோம் பேஜ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஹோம் பேஜ்ல என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குது? ஃபுல்லா கிளாஸ் ரூம் கண்டென்ட், கிளாஸ் பத்தின கண்டென்ட். ஓகேங்களா? அப்போ அதை பத்தின கொஸ்டின் ஒன்று எழுதி, அதுக்கு நான் ஒரு பிளாக் எழுதி, அதுக்கு நான் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹவு டு ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் இன் இந்தியா, ஹவு மச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ். இதை கிளிக் பண்ணா இங்க போதா? இது இன்டர்னல் லிங்கிங். இது மூலயமாவும் நம்ம வெப்சைட்டை டாப்ல ரேங்க் பண்ண முடியும். இதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். இது புரிஞ்சுதா? ஓகேங்களா? இதுக்கு தான் நிறைய பேர் பிளாக் எழுதுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இவர் வந்து எல்லாமே லாங் போஸ்ட். உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க ஒரு டாபிக் எடுத்துட்டு இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களது மெயின் கீவேர்டு என்ன பவித்ரா? மெயின் கீவேர்டு இல்லை ஃபுல் கீவேர்டு சொல்லுங்க. உங்க பிசினஸ்க்கான பெங்களூர் கீவேர்டு. பிரைடல் மேக்கப் இன் பெங்களூர். ஓகேங்களா? நான் இங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து பவித்ரா வெப்சைட் இங்க இருக்குது. ஓகேங்களா? இங்க ஒரு காம்படிட்டரோட வெப்சைட் இருக்குது. காம்படிட்டர் வெப்சைட். ஓகேங்களா? பவித்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 கீவேர்டு எடுத்திருக்காங்க. அதுல வந்து பிரைமரி கீவேர்டும் இருக்குன்னு வச்சுங்களா. பிரைமரி கீவேர்டு இருக்குது, அப்புறம் செகண்டரி கீவேர்டும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேஜுக்கும் பிரைமரி செகண்டரின்னு அந்த ரிலவெண்ட் கீவேர்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரே டார்கெட் பண்றேன். இதுல வந்து பவித்ரா பயங்கரமா யோசிச்சு ஒரு 2 மாசம் டைம் எடுத்து ஃபுல்லா ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க டிசைன்லாம் பண்ணல, ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பேஜ் இப்போ www.pavitra.comனு வச்சுக்கலாம். ஒரு வெப்சைட் pavitra.comனு வச்சுட்டு பெஸ்ட், அது பேர் என்ன சொல்லுங்க, மேக்கப், பிரைடல் மேக்கப் இன் பெங்களூர்னு போட்டாங்க. அது ஒரு பிளாக் தான், இதுக்கு பேஜும் கிடையாது, பிளாக் தான். அதை போட்டு ஃபுல்லா அவங்களோட ஹிஸ்டரி, நான் எப்படி இது உள்ள வந்தேன் எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதிட்டாங்க. 1000 வேர்ட்ஸ் 10,000 வேர்ட்ஸ் எழுதிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு காம்படிட்டர் ஒருத்தர் ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா செம்மையா டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த பேஜ், அது வந்து பேஜ் நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. இப்போ கூகுள்ல எது ரேங்க் ஆகும்? ஏன்? அப்ப டிசைன் நல்லா இருக்கிற வெப்சைட் தான் ரேங்க் ஆகுமா? சரி, இதுல என்ன டிசைன் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வெப்சைட்ல என்ன டிசைன் இருக்கு? அதுல தெரியுதா? நான் முடிச்சிடுறேன், இந்த ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறேன். இப்ப இதுல என்ன டிசைன் இருக்கு? இந்த google.com இருக்கு, இதுல என்ன டிசைன் இருக்கு? இதுல எதனா டிசைன் இருக்கு? அதுலயே பாருங்க, ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு வருதா பாருங்க, பேஜ் வருதா பாருங்க. வந்துருச்சு பாருங்க. இது ஜஸ்ட் ஒயர் வந்து கொஞ்சம் ஷேக் ஆனதோட தெரியுதா? இப்ப இதுல என்ன டிசைன் இருக்கு?
ஒண்ணுமே கிடையாது. இது எப்படி டாப் இது எப்படி நம்பர் 1 வெப்சைட்டா இருக்கு? இப்ப மறுபடியும் சொல்லுங்க, இது ரெண்டுத்துல எது ரேங்க் ஆகும்? ஃபைவ் கீவேர்ட் இருக்கிறதுனால பவித்ரா இதுலயும் இருக்கு, இதுலயும் 5 கீவேர்ட் இருக்கு, இதுலயும் 5 கீவேர்ட் இருக்கு. இருக்கு அந்த ஒரு ஷார்ட்டா. இல்ல எனக்கு சிம்பிளா சொல்லுங்க, எது ரேங்க் ஆகும்? ஆக்சுவலா வந்து கம்மியான ஒரு ரேங்க் ஆகும். நீங்க உங்களுக்கு பதில் சொல்றீங்களா கான்பிடண்டா சொல்லிடுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அதே என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. நான் நினைக்கிறேன் சார் 1000 words உள்ளது. ஓகே, இது உங்களோட ஆன்சரா? அதுல ஸ்ட்ராங்கா இருங்க, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, கீவேர்டை விட்டுருங்க, ரெண்டுத்துலயுமே கீவேர்டு இருக்கு. இதுல 1000 வேர்ட்ஸ் பவித்ராவோட ஓன் ஹிஸ்டரி டவுட்ஸ் எல்லாமே போட்டு எழுதி வச்சுட்டாங்க. இதுல யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு, அதான் சரி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இப்ப பவித்ராவோடதுல நீங்க சொல்றீங்களா அவங்களோட ஹிஸ்டரி இதெல்லாம் எழுதிருக்காங்கன்ட்டு, அப்ப அதனால கூட அது வரலாம்ல. அதனாலதான் வருதா? இல்ல இதெல்லாம் தெரியணுங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். சரி, படிக்க விருப்பம் இல்ல இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நிறைய சம்மரி படிக்க விருப்பம் இல்லாதவங்க தான் வந்து இந்த 1000 keywords கூகுள் வந்து என்ன பண்ணும் தெரியுங்களா? இவங்க தான் இன்ஃபர்மேஷன் நல்லா எழுதிருக்காங்க, ஸ்ட்ராங்கா நிறைய லென்த்தியா எழுதிருக்காங்க, அப்ப இதுதான் ரேங்க் பண்ணுவாங்க. பட் இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவர் 1000 வேர்ட் செய்திட்டாரு. பேக் லிங்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நிறைய வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு லிங்க் ஆகும், அதை நாம தான் கிரியேட் பண்ணணும். இவர் வந்து ஒரு 1000 பேக் லிங்க் பண்ணியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, எது ரேங்க் ஆகும்? நான் பாருங்க உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது புரிஞ்சிச்சுன்னா இது எல்லாம் ரொம்ப சிம்பிள். பேக் லிங்க் இருக்கிறதுனால அப்ப இதுதான் வந்து வருது. ஓகே, அப்ப பேக் லிங்க் தான் முக்கியமா? வேர்ட்ஸும் இருக்குது, டிசைனும் இருக்குது, பேக் லிங்கும் இருக்குது, மூணு இருக்குது. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுலயே ஒரு 100 பேக் லிங்க் இருக்கு, இப்ப சொல்லுங்க இதுதான் ரேங்க் ஆகும். ஏன்னா அதுல பேக் லிங்க் இருக்கு, பிரைமரி வேர்ட்ஸ் இருக்கு, செகண்டரி வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய லென்த்தா வந்து எக்ஸ்பிளேஷன்ஸ். எப்பயுமே கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லென்த்தியா எழுதுறோம் பாத்தீங்களா, கண்டென்ட் எழுதுறோம் பாத்தீங்களா, அதை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணுவாங்க. ஏன்னா பவித்ராவோட ஓன் கண்டென்ட், அவங்களோட ஓன் ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க. பட் இதுல எழுதுனவங்க யாரோ ஒரு கண்டென்ட் ரைட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் இருங்க பட் இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இது நம்பர் 1ல ரேங்க் ஆயிடுச்சு, இது நம்பர் 2ல ரேங்க் ஆயிடுச்சு. இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருமே கூகுள் ஆட் ரன் பண்றாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எஸ்இஓ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டுத்துல எது ரேங்க் ஆகும்னு சொல்லுங்க. அடுத்து கூகுள் ஆட் ரன் பண்றாங்க, ரெண்டுத்துல எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு எஸ்இஓ புரியும். அதனாலதான் சொல்றேன். எஸ்இஓ வந்து பவித்ராவோட தான் எஸ்இஓ வந்து ரேங்க் ஆகும். எஸ்இஓ வந்து ரேங்க் ஆகுது. இப்போ கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணா, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது பிப்ரவரி தான் ஒருவேளை வந்து இந்த 1000 இல்ல கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணா ஆடு வந்து காஸ்ட் போட்டு ரன் பண்றீங்க, எது ரேங்க் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்? சரிங்க, இருக்கிறதுனால இது ரன் ஆகுறதுக்கு சான்ஸ். கூகுள் ஆட் நாட் எஸ்இஓ. எஸ்இஓக்கு தான் பவித்ராக்கு சொல்லிட்டேன் நான். அது சொல்லிட்டீங்க, கூகுள் ஆட் அவங்க பண்றாங்கன்னா பாருங்க, இவங்க நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. 1000 வேர்ட்ஸ் எழுதிட்டு கொஞ்சமா வேர்ட்ஸ் எழுதிட்டு டிசைன் நல்லா பண்ணியிருப்பாங்க. இது வெறும் பிளாக், இது ரேங்க் ஆகும். பட் எது கன்வெர்ட் ஆகும்? எது? செகண்ட் இல்ல, பாருங்க பிளைனா கண்டென்ட் எழுதிட்டாங்க, 10,000 வேர்ட்ஸ் ஃபுல்லா அப்படியே எழுதிட்டாங்க. இது வந்து 1000 வேர்ட்ஸ் தான் இருக்கு, பட் டிசைன் வைஸா நல்லா இருக்கு. இப்ப சொல்லுங்க எது கூகுள் ஆட்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகும்? இல்லைங்க, நீங்களும் ஆட் ரன் பண்றீங்க, கூகுள் ஆட் ரன் பண்றீங்க. ரெண்டு பேருமே ஆட் ரன் பண்றாங்க. இப்ப நீங்களும் ஆட் ரன் பண்றீங்க, ஜனனியும் கூகுள் ஆட் ரன் பண்றாங்க, இதுதானே ஆகும்? இருங்க, நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றேன். இது வந்து ஒரு பேஜ், இதுக்கு கூகுள் ஆட் ரன் பண்ணா நல்லா இருக்குமா, இல்லைன்னா வந்து இப்படி வச்சுக்கலாம். பாருங்க, பிரைடல்,
இல்லை ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பிரைடல் மேக்கப் இன் பெங்களூர்னு போட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நிறைய பேர் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேணாம், இருங்க இண்டிவிஜுவலாக ஏதாவது இதை ஓப்பன் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? கூகுள் ஆட் ரன் பண்ணா இந்த பேஜ் நல்லா ரேங்க் ஆகுமா, இந்த பேஜ் நல்லா ரேங்க் ஆகுமா, இல்லைன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் இவருக்கு பாருங்க நல்லா கிளீனாக எழுதியிருக்காங்களா, லாங்காக எழுதியிருக்காங்களா. இதை தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம், லாங்காக எழுதியிருக்காங்க. இப்போ இதை நான் கூகுளில் ரன் பண்ணால் நல்லா ரேங்க் ஆகுமா? கண்டென்ட் இது கிடையாது. கண்டென்ட் வந்து பிரைடல் மேக்கப் இன் பெங்களூர் தான். பட் கண்டென்ட் வந்து இப்படி ஃபுல்லாக லாங்காக எழுதிட்டாங்க. பவித்ரா இந்த மாதிரி எழுதிட்டாங்க லாங்கா. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுங்க எது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் ஆட்ஸோ எஸ்இஓவோ ரெண்டு வெப்சைட்லையும் ஜனங்க வராங்க. இதை பார்த்துட்டு யாருக்கு கால் பண்ணுவாங்க? கன்வர்ஷன் இதுக்கு தான். ஏன்னா இதுதான் வந்து சேல்ஸ் காப்பி மாதிரி நல்லா டிசைன்லாம் போட்டு நல்லா இருக்கு. இது வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கு. பட் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்று தான். அப்போ இப்போ சொல்ல வர டாபிக் என்னன்னா, நீங்கள் எத்தனை வேர்டு எழுதுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்கள் பேஜ் வந்து டிசைனும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஆமாம், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சொல்ல போனால் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பேஜில் கொடுக்கக்கூடாது. பட் அதுவுமே ஹிட்டனாக உங்கள் வெப்சைட்டில் இருக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரைமரி கீவேர்டை வச்சு நீங்கள் உங்கள் பேஜ் வந்து பக்காவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணணும். அதை நீங்கள் வித் டெவலப்பர்கிட்ட பண்ணுறீங்களோ இல்லை நீங்களே பண்ணாலும் சரி. இப்போ இதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இவங்க கிரேசி பெட் பாயிண்ட் வந்து நம்ம கஸ்டமர் தான். கிரேசி பெட் பாயிண்ட் வந்து ஆட் ரன் பண்ணுறாங்க. எங்காவது இவங்க ஆட் ரன் பண்ணுறாங்க, பட் அதுக்கான கீவேர்ட்ஸ் இல்லை. சரிங்களா? இப்போ கீவேர்ட்ஸ்னால் நம்ம என்னென்ன போடணும், நம்ம என்னென்னலாம் நம்ம சர்ச் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஆட் ரன் பண்ணாங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெப்சைட் சொல்லுங்க. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதில் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. அது வந்து இது வந்து இன்னொன்று சிங்கிள் பேஜ் வெப்சைட். இது மல்டிபிள் பேஜ் கிடையாது, சிங்கிள் பேஜ் தான். இதுலையுமே கீவேர்டு இல்லை. நம்ம அன்றைக்கே பார்த்துட்டு பற்றி இதெல்லாம் வந்து ஜெனரிக் வேர்டு தான். ஒரு பக்காவாக எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டு இல்லை. அதை வந்து பெஸ்ட் பிரைடல் மேக்கப் இன் பெங்களூர் அந்த மாதிரி ஒரு கீவேர்டு கிடையாது. இன்னொன்று இது சிங்கிள் பேஜ் தான். இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜஸாக மாற்றணும். மல்டிபிள் பேஜஸாக மாற்றிட்டு இதை நீங்கள் வந்து இது பண்ணலாம். கூகுள் ஆட் ரன் பண்ணலாம். கூகுள் ஆட் இந்த ஒரு பேஜை மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். பட் எஸ்இஓ பண்ணணும்னா இன்னும் கண்டென்ட் நிறைய ஆட் பண்ணணும், பேக்லிங்க் நிறைய கிரியேட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் இதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் எழுதலாம். பேசிக் டு அட்வான்ஸ் பியூட்டிஷியன் ஒரு பிளாக் எழுதி இங்கேருந்து லிங்க் கொடுக்கலாம். இதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதி வாட் இஸ் அட்வான்ஸ் பிரைடல் மேக்கப், ஹவு டு டூ அட்வான்ஸ் பிரைடல் மேக்கப் சொல்லிட்டு இந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வெப்சைட்டுக்கே ஒரு லிங்க் கொடுக்கலாம். இதுவுமே ஆன் பேஜ் டாஸ்க் தான். ஓகேங்களா? இதெல்லாம் அப்கமிங்கில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்க. இதுதான் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கான டாஸ்க். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஃபஸ்ட்டு ஆன் பேஜ் தெரிஞ்சுக்குங்க, அதை வெப்சைட் டிசைன் பண்ணும்போது அதை அப்ளை பண்ண கற்றுக்குங்க. அப்ளை பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளை பண்ண கற்றுக்குங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணி உங்கள் எல்லாமே நீங்கள் ஆன் பேஜும் கரெக்டாக பண்ணிட்டீங்க, கீவேர்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க, அதுக்கான கண்டென்ட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் we need to go for a submit your website in Google Search Console. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக்லிங்க் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே பை டேவாக நம்ம பார்க்கலாம். எதனா டவுட் இருக்கா? நம்ம எல்லாம் 3 பாயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. பாருங்க, இன்னும் 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு 3:10 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அதுதான் பாருங்க, நீ 5 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. 5 வரைக்கும் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்க. இல்லைங்க, அதான் சிலபஸ், அதான் இந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் முடிச்சுட்டு அப்புறம் கடகடன்னு ஈஸியாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் புரியல. ஏப்ரல் அடுத்த மாசமா? ட்ரை பண்றேங்க. எப்படியும் மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன், பார்க்கலாம். சீக்கிரமா முடிக்கிறதுக்கு, சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக நான் டாபிக் ஸ்கிப் பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். இப்ப அந்த சம்மர் ஸ்கூல் வந்து இப்போ வாங்குற பெஸ்டா என்ன கொஞ்சம் நான் சொல்றேன், நான் சொல்லும் போது வாங்கி